சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது மூத்த அமைச்சர் ஒருவர் தன்னை ஒருமையில் பேசுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா திமுக மற்றும் முதலமைச்சர் குடும்பத்தினர் மீது வெளிப்படையாக குற்றம் சாட்டி வந்தார். இதனால் கடும் தலைவலியில் இருந்த விசிக தலைவர் திருமாவளவன் அவரை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்து உத்தரவிட்ட நிலையில் ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து வெளியேறினார். தற்போது அவரை தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினரான வேல்முருகன் தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் அமைச்சர்கள் மீதும் குற்றம் சாட்டி வருகின்றார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெள்ள பாதிப்பு நிவாரணம் வழங்குவதில் பாகுபாடு காட்டுவதாகவும் வட மாவட்ட மக்களுக்கு வெறும் 1000 ரூபாய் கொடுத்து வஞ்சிப்பதாக வெளிப்படையாக பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில் சட்டமன்றத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கும் போது மூத்த அமைச்சர் ஒருவர் பசிக்குது சீக்கிரம் முடிப்பா என ஒருமையில் பேசியதாக குற்றம் சாட்டியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் சட்டமன்றத்தில் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி ஆகியவைகள்தான் நடக்கின்றது என்றும் அங்கு கூட எங்களுக்கு மரியாதை இல்லை என்று தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் தலைவர் வேல்முருகன் வேதனையுடன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து வேல்முருகன் இவ்வாறு பேசி வருவது திமுக கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.